الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا மௌலா, என்ன இது வந்தீங்க தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சிங்க. இக்காமத் சொன்ன உடனே ஜமாத்தோட சேர்ந்து தொழ போறீங்களே, இதேமாரி தான் செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம் ரஹ்மான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தொழுது சுன்னத்துடைய தொழுகை. அதாவது சுன்னத்துடைய தொழுகை நான் தொழுதுட்டு இருக்கும் போதே ஃபர்லுக்கான நேரம் வந்து இக்காமத் சொல்லப்பட்டது. அதனாலேயே நம்ம சுன்னத்தை நிறுத்திட்டு ஃபர்லுக்கு போயிடும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, இதா உகீமத்தி ஸலாத்து ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபா. நேரம் குறிப்பிட்ட, அதாவது ஃபர்லு தொழுகை உங்களுக்கு வந்துவிட்டால் அதை தவிர்த்து வேறு எந்த தொழுகையும் உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சிருக்காங்க. அதனாலேயே என்னோட தொழுகையை நான் அப்படியே விட்டுட்டு ஃபர்லில் நான் சேர போயிட்டேன். அதுக்காக எல்லா தொழுகையும் விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்குமே சில நிபந்தனைகள் இருக்கு. இப்போ நம்ம தொழுகைக்காக வரோம், சுன்னத் தொழுதுட்டு இருக்கோம், நம்ம இன்னும் ருக்குக்கும் சஜிதாவும் செய்யல, அதுக்குள்ள ஃபர்லுடைய தொழுகைக்கான நேரம் வந்து காமல் சொல்லப்படுறாங்கன்னா இப்போ நம்ம தொழுகையை பாதியிலே விட்டுட்டு ஃபர்லில் போய் சேரலாம். அதுவே நம்ம ஒரு ரகாயத்தை முடிச்சுட்டு ரெண்டாவது ரகாயத்தில் நிற்கும் பொழுது இந்த டைமில் வந்து காமத் சொல்லப்படுது, ரெண்டாவது ரகாயத்தில் நம்ம நிற்கும் பொழுது காமத் சொல்லப்பட்டால் அப்போ நம்ம அந்த 4 ரகாயத்துடைய சுன்னத், இப்போ லுஹர் அசர் இஷாக்கெல்லாம் முன் சுன்னத் 4 ரகாயத்து இருக்கு. இதில் வந்து அந்த 4 ரகாயத்து நம்ம முழுமையாக தொழாமல் 2 ரகாயத்து மட்டும் தொழுதுட்டு அந்த தொழுகையை நம்ம சுருக்கி தொழுதுட்டு நம்ம ஜமாத்தில் போய் சேர்ந்துடணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ சீக்கிரமாக போய் ஜமாத்தில் சேர முடியுமோ அந்த அளவுக்கு சேர்ந்துடணும். இதில் ஃபஜ்ருடைய சுன்னத் மட்டும் விதிவிலக்கா இருக்குது. இதில் வந்து ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு மட்டும் ஒரு தனி சட்டம் இருக்குது. அது என்னன்னா, ஃபஜ்ரில் மட்டும் இமாம் தொழுதாலும் கூட நம்ம அந்த 2 ரகாயத் சுன்னத்தை தொழுதுட்டு கூட போய் ஜமாத்தில் சேரலாம். அது எந்த அளவுக்கு டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இமாம் அத்திஹியாத் ஓதிட்டு இருக்கிறாரு, நம்ம இந்த 2 ரகாயத் தொழுறதுக்குள் முடிச்சாலும் அத்திஹியாத்தில் போய் நம்மளால் சேர முடியும்னா நம்ம ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுதுட்டு போய் ஜமாத்தில் சேரலாம். இல்லை நம்மளால் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுது முடிக்கிறதுக்குள்ள ஜமாத்தை பிடிக்க முடியாதுன்னா நம்ம வந்து சுன்னத் தொழுகாமல் நேரடியாக போய் ஜமாத்தில் சேர்ந்துடணும். ஏன் இந்த அளவுக்கு ஃபஜ்ருடைய சுன்னத்தை வலியுறுத்துறாங்க அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சிருக்காங்க, ரகாத்தல் ஃபஜ்ரி கைரும் மின துன்யா வமா ஃபீஹா. ஃபஜ்ரிலே ஒரு 2 ரகாயத் இருக்கிறது. இந்த 2 ரகாயத் என்பது இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருப்பதை விட சிறந்தது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சிருக்காங்க. அதனால ஃபஜ்ருடைய தொழுகைகளுடைய முன் சுன்னத்திற்கு மட்டும் தனி சட்டம் சொல்லப்படுது. அப்படியே மௌலா, ஜஸாக்கல்லாஹ்.